ஓம் கணேசாய நமக. பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சிம்ம சூரிய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றார், எதில் சிம்மாசன வாழ்வை இந்த சூரியன் தருவார் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது சிம்ம சூரியன் அப்படிங்கிறது ஆவணி மாத பலன்களைத்தான் சிம்ம சூரிய பெயர்ச்சி. இந்த இப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படிங்கிறது போல் 2.5 வருஷம் 1.5 வருஷம் 1 வருஷ கிரகம் போல் சூரியன் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடந்து செல்கின்றார். ஆகையினால ஒவ்வொரு மாத பலாபலன்களும் எல்லாருக்குமே கொஞ்சம் மாறுபடும். சூரியன் மட்டும் போக மாட்டார், சூரியனோடு சேர்ந்த எல்லா கிரகங்களுமே அவரை சேர்ந்து அப்படியே நகர்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால மனித மனங்கள் எப்பயுமே சலனப்பட்டு கொண்டு தான் இருக்கும். எவ்வளவோ குறிப்பிட்ட தூரத்தில் வேகமாக சுற்றி கொண்டு அதே சமயத்தில் ஒவ்வொரு அசைவையும் கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த கிரக சுழற்சியினால்தான் மனிதர்களுக்குள்ளே அந்த காந்த சக்தியானது மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. ஒருவரல்ல இருவரல்ல, கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. மற்ற அனைத்து நட்சத்திரங்களும் ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட இந்த 9 நவக்கோள்கள் என்ப 9 பேர் தான் ரொம்பையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கின்றார். ஆகையினால இந்த சூரியன் பயிற்சி என்பது ஆங்கில தேதிக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 முடிய உள்ள காலத்தை தான் ஆவணி மாத சூரிய பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தமட்டில், உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு உரியவன் 3ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கின்றார். அவருடைய பிரகாசம் பொருந்திய அந்த 3ஆம் வீட்டு பலன்கள் பொதுவாக உங்களை பொறுத்தமட்டில் 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமும், போகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஆண் பெண் கலவியை குறிக்கக்கூடிய போகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த 3ஆம் இடத்தை கொண்டு தான் நம்ம பார்க்கணும். இந்த 3ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினால கட்டுக்கடங்காத காமத்தில் தவிக்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். அதாவது அந்த கூடவே சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கிறார். இந்த உங்களுடைய ராசிக்கு 5, 12 கூடைய சுக்கிரனும் சேர்ந்தே அந்த 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பெரும்பாலும் 3, 6, 8, 12 இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு எப்பயுமே காமத்தின் வெளிப்பாடு அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களை பொறுத்தமட்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு உரியவன், அவனும் போகத்தை குறிக்கக்கூடியவன். அப்போ 3ஆம் இடத்திலே 3ஆம் இடத்துக்காரனோடு அந்த போகக்காரகனாகிய அந்த சுக்கிரனும் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற காரணத்தினால கட்டுக்கடங்காத காமத்தினால் தவிக்கக்கூடிய ஒரு தவிப்பு உங்களுக்கு ஏற்படும் என்பது விதி. அதே போல் வெளிப்புற வாழ்க்கையில் உங்களை பொறுத்தமட்டில் நல்ல கௌரவம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள் இவைகள்லாம் இருக்கும். உங்களை பற்றிய 4 பேர் நல்ல விதமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். ஆக சூரியனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்ற காரணத்தினால பொதுவாக சில பேருக்கு குடும்பத்தில் அந்த பெண்கள் ஒத்துழைக்க முடியாமல் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்பையும் உடல்நலம் அவ்வளவு டவுன் ஆயிடுச்சு. ஆகையினால சில பேருடைய ஆண்களுடைய தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவத்தில் அந்த ஆண்கள் வேறு இடத்தை நாடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்து காணப்படுகின்றது. ஆகையினாலே வெளியில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதை அந்த நோக்கத்தோடு போகக்கூடிய தன்மை, அதிலே அவங்களோட சுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த காலகட்டத்தில் விளங்கும். அது இப்போ மறுபடியும் ராசி ரீதியாக வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு அவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால புற வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாழ்க்கை, எந்த ஒரு போட்டி பந்தயங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற கட்டம். அக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருந்தீங்கன்னு சொன்னால் புதிய கோணத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இப்போ இந்த காம சுகத்தில் 16 மெயின் கலைகள் உண்டு. அந்த 16 மெயின் கலைகளில் ஒவ்வொரு கலைக்கு உள்ளும்
மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய 4 ஆதிக்கங்களும் அதில் உண்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த 4க்குள்ள ஒன்றை எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒன்றுக்குள் பலவாக பிரியக்கூடிய தன்மை. இந்த மாதிரி வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு நேரத்திலும் வித்தியாசமாக அனுபவிக்க வேண்டும் என்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அல்வா கிடைச்சது போல அப்படிப்பட்ட சுகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்திலே அமைந்திருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இதுவரையிலும் ஏற்பட்ட அந்த அட்டமத்தினுடைய தாக்குதலினால் பண விரயங்கள், பண நஷ்டங்கள், கடன்கள் இத்தியாதி நிறைய ஏற்பட்டு அவமானங்கள் எல்லாம் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருந்து, அதாவது ஆங்கிலத்திற்கு 17/8/2024 இருந்து உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரும், தன வரவுகள் பெருகும், கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 3ஆம் இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால வீரதீரமான சில செயல்களை எல்லாம் செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. 4ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல, 4ஆம் இடம் என்பதுவே சுகஸ்தானம் தான். சுகம், ஆடம்பர வசதி, வாழ்க்கை இவைகளை குறிக்கக்கூடிய கட்டம். 4ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால 4ஆம் இடம், அதாவது சுகம் என்பது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய கட்டம். நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கின்றீர்களோ அப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்குரிய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு அமைவார்கள் என்பது இந்த காலகட்டத்தில் குறிக்கிறது. 5ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தில் 5ஆம் எட்டனோடு சேர்த்து வைத்திருக்கின்ற காரணத்தினால அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். அவைகள்லாம் விலகி அந்த இதில் ஒரு சண்டையும் வரும். அந்த ஆவணி மாதத்துக்குள்ளே அந்த சொத்து பத்துக்களில் இருந்து வந்த ஒரு சண்டையும் வரும். அந்த சண்டையினால், அதாவது கலகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒரு கலகம் ஏற்பட்டு அந்த நீதி பிறக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம். அதாவது 17/8/2024 முதல் 16/9/2024 பிள்ளைகளால் சில வரவுகள் செலவுகள்லாம் திருப்தியாக இருக்கும். பிள்ளைகளுக்குரிய சுபகாரியங்கள் இந்த மாதம் நீங்கள் நடத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது. பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால ஜாம்னு உங்கள் குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்களை நடத்தி காட்டுவீங்க. 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில்துறையில், வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த கடன்கள் இந்த மாதத்தில் அந்த அரசாங்க உதவிகள் மூலமாக, அதாவது வங்கி கடன்கள் பெற்று அதன் மூலமாக முக்கியமான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல தொழிலை பெருக்குவதற்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தன வரவுகள் வந்து சேரும். முதலீட்டாளர்கள் உங்களை நம்பி போடுவாங்க. 7ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நட்பு மேலோங்கும். அதிலும் காமம் சார்ந்த நட்புகள் இந்த மாதத்தில் அந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். 7ஆம் இடத்துல சந்திரன் வேற இருக்கார். 2க்குரிய சந்திரன் 7ல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண்கள் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால குடும்பத்தில் நீங்கள் தேவையானதை பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் வெளியில் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் இன்னமும் இருக்கின்றது. நவம்பர் 4 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்ப முன்னேற்றம் என்பது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி இடையில சில சறுக்கல்கள் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்திற்கு, அதாவது 8ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் பலம் திருப்தியாக இருக்கும். சில பேருக்கு நோய் நொடிகளால் சங்கடங்கள், குழப்பங்கள், வில்லங்கம், மன பாதிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் பயப்பட வேண்டியதில்லை. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த சூரியன் 8க்குரியவனாகவே இருக்கின்ற காரணத்தினால, அதாவது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்பது லக்கணத்துக்கு 3ஆம் இடம். அந்த வீடு பலம் பெறுகின்ற காரணத்தினால ஆயுள் பலம் திருப்தியாகவே இருக்கும். 9ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையில் சில தொந்தரவுகள் ஏற்கனவே இருந்து வந்துச்சு. சில குழப்பங்கள், சில சண்டைகள் இருந்துச்சு. இந்த மாதத்தில் இன்னமும் ஒரு சண்டை அதோடு எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கு பின்ன குழப்பங்கள் நீடிக்காது. ஏனென்றால் 9ஆம் இடத்துல சனி இந்த சூரியன் பார்வையினால், அதே போல் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் அவர் இருக்கின்ற காரணத்தினால சனி ஃபுல் பவரோடு இருக்கிறார். പക്ഷേ வக்கரமாகி இருக்கின்றார். அந்த 7ஆம் இடத்துல உள்ள அந்த சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா வக்கரமாக தான் இருக்கும். அது அட்டமஸ்தானத்தை நோக்கி இருக்கின்ற காரணத்தினால அந்த
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தல, கேர்ள் ஃப்ரெண்ட்டை பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இதையும் பிடி கொடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாத பட்சத்தில் ஒதுங்கி விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல சனி பிரகாசமாக இருக்கின்றார். இந்த பௌர்ணமி நிலவு போல பிரகாசம் பொருந்தியவராக இருக்கின்ற காரணத்தினால தோப்புனார் வழி சொத்து பத்துக்கள் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழிலால் ஏற்பட்ட வந்த சங்கடங்கள்லாம் விலகிவிடும். அந்த கடன் காட்சிகள் மறைந்துவிடும். எதிரிகள் தொல்லைகள் விடுபட்டு விடும். அந்த 10ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் அமைப்பு ஏற்படும். தொழிலுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கண்டிப்பாக இந்த மாதம் குறையும். சில பேருக்கு உத்தியோக உயர்வு எதிர்பார்க்காமல் வந்து சேரும். குறிப்பாக சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, சனி தசை நடப்பவர்களுக்கும் ப்ரமோஷன் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் கட்டுப்பாடின்றி பெருகி வரும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல, 12ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற, அதாவது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகி இந்த மாதத்தில் நல்லா என்னென்ன சுகங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. 12ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கின்றார். 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் சகல சௌரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் அந்த தாம்பத்திய மேன்மை சுகம் அதிகமாக கிடைக்கக்கூடியதும், வரவு செலவுகள் அதிகமாக திருப்தியாக வரக்கூடியதுமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவனத்துடன் செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாகை சூடி இனி வருங்காலங்கள் உங்களுடைய யோகம் மிக பிரகாசமாக விளங்கக்கூடியதற்கு இந்த மாதம் அடிப்படையாக அமையும் என்பது சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.